responsibly. நீங்களே சொல்லி நீங்களே சொல்றீங்க. இல்ல அடிச்சு பேட் வாங்கினா போகல, அடி வாங்கி பேட் வாங்கிக்கிட்டு. நல்ல காலம். அவங்க எல்லா பேருமே அடிச்சு வாங்கினது. ஏன் கூட பேன் அதெல்லாம் கம்பெனி யாசனையால இன்னும் உங்க செலவு வச்சிருக்காங்க. ப்ரோ எனக்கு என்னமோ குஞ்சுமணி போனதுக்கு அப்புறம் தான் என் ஐடி பேன் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க பேன் ஆகும்போது கூட நான் சேர்ந்து விளையாடல ப்ரோ. நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் பேன் ஆனோம். ஒரே மேட்ச் எப்படி பேர் அடிங்க ஒரே மேட்ச் ஒரு என்ன ப்ரோ கார்த்திகடி அது குஞ்சுமணி கூட விளையாடலாம். குஞ்சுமணி உங்களால விளையாடலாம் இல்லை கார்த்தி ஐடியில அந்த ஐடி தான் அப்படியே அன்னைக்கு வாங்கினது. மற்றபடி மிஸ் பிரியா என் கூட சேர்ந்து விளையாடி பேன் இல்ல ஒரு டைம் விளையாண்டுருக்கு மிஸ். அவர் அடிக்க ஆமா போடு ஒரு 5 கீழ அடிச்சா நான் ஒரு 8 கீழ அடிப்பேனா. போடு செகண்ட் ட்ராக் பேர். செகண்ட் டீரக்ஸ் பேர். நீங்க எனக்கு இடம் தெரியாது. நான் என்னமோ டெய்லி வண்டியில அங்க போயிட்டு வந்துருக்கேன். நான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இறங்கவே இறங்கு மார்க் வச்சுக்கு இறக்கி விட்டு போக வேண்டியது. ஹலோ ஹலோ சக்கா ஒரு காமன்கிறா யாரு சக்கா ஓ பாய் சக்கா பாய் எனக்கு ஒரு 1 கிலோ சக்கா. அடுத்த மேட்ச்ல பேச வராத மாதிரி இருக்கு. இல்ல போயா பியாரி போனா யார் என்ன போட்டுங்க. अरे भाई चक्का भाई बोल चक्का भाई 1 किलो चक्का 1 கிலோ ஏதோ சொல்லலாம். நம்ம ரெண்டு தான் தப்பு பண்ணோமா நடிட்டே. ராய்போ நீங்க நினைச்ச மாதிரியே எனிமி நினைச்சிருக்க மாட்டான்னு என்ன உறுதி. 26 பேர் வரானு. மடி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குங்க மடி. மடி லேண்டிங் பார்த்தது இல்லையா? சொன்ன யாராவது மாத்தி இறங்கி இல்ல மேடி இப்ப சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு தான் மேடி ஏமாத்திட்டே இருப்பீங்க? மேடி ஒரு பேத்த இறக்கி கொடுக்க நம்மள்ட்ட கூட சொல்லவே மாட்டாங்க மாதிரி. அம்மா முடிஞ்சது நினைக்கிறேன். சோழி முடிஞ்சு முன்னாடி தான் அடிச்சான். அவனுக்கு கன் இல்லாம தான் இருந்தான். சரி நான் நேட் எடுக்கலாம்னு பார்த்தேன். வெளியே குச்சி வந்திருக்கான். இங்க பின்னாடி பாருங்க ப்ரோ. நான் பின்னாடி போயற அப்படியே வந்துறீங்களா? ரொம்ப ஓவரா சிட்டா போயிட்டு இருக்கானுங்க. வர டக்குனுதான் எந்திரிக்க வேண்டியதான மேடி. மெதுவா சுத்திட்டு எந்திரிச்சு சாப்பிட்டு தானே எந்திரிச்சுட்டீங்களா மேடி? சரி நாளை இறங்குறதோட சரி ப்ரோ. அங்க கன் ஒரே ஒரு நேடு பிக்கப் பண்ணேன். பக்கத்து வீட்டுக்கு போய் செத்துட்டீங்களா தியாகோ? ஏங்க நான் தாங்க இந்த ஈவெண்ட்ல பஸ்டா செத்தது. நாக்கு வச்சு பாடி தூக்கலான்னு போனா கரெக்டா வெக்டர் பின்னாடியே ஒரு நாய் குதிக்க மாட்டேங்குது. நவருங்க அல்ல மாதிரி அதே ஈவென்ட் போய் சொல்லு. அதே ஈவென்ட் சொல்றாங்க. அதே ஈவென்ட் சொல்றாங்க. பெரிய சொல்றாங்க. பயப்படுறீங்களா மேடி? மேடி இப்பதான் அடிச்சு அனுப்பி விட்டான். திருப்பி அவன்கிட்ட சொல்றா. ஓ டீமா இருக்கானுங்களா? சாலியா டிபி ரீலோட் இருக்கு. அடிச்சான் ப்ரோ. வாய் போய் மதிய ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவனா Don't give up. Your teammates can still recall you. மேடி புகையா போயிடுச்சு பார்க்கல. பாத்து வாங்க. இப்படி வாங்க.
தியாகு ப்ரோ உங்களை காப்பாத்த வந்து நான் செத்துட்டேன் தியாகு. தியாகு மேடி பின்னாடி நீ எங்க இருந்தீங்கன்னே தெரியல மேடி. இங்க முன்னாடி 14 மீட்டர்ல இருந்தீங்களா? மேல இங்க ஒரு நாய் பா. உட்கார்ந்து அடிச்சிட்டான். நாய் பா. ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் பெட்டில. இவர் காக்கா எக்ஸிட்லாம் நல்லா பண்ணிருக்காரு பாருங்க. யாரு மிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் கேக்குறாங்க. இது காக்கா சூட் இல்லைங்க. அது அந்த காக்கா அந்த நான் பேக் காக்கா. அது யூஎம்பி போட்டு அத எடுங்க. டாடி நீங்க இறங்கலையா? நான் இது இறங்கி டிபி வெளிய போயிடுச்சு. இறங்கினாரு பெட்டி போட்டாங்க. நல்லா இருக்கு ப்ரோ இந்த இது. தியாகு ரைட்ல தூக்கிட்டு இருக்கான். ஐயா அப்படியே என்ன கொஞ்சம் பார்வை எடுத்து ஒரு நிமிஷம். ராய் அப்படியே மேல பாருங்க, அவன் வியூ தெரியுது தானே. பின்னாடி டைனோசரோட சுத்தி இருக்க ராய் ப்ரோ ரைட் சைடு. டைனோசர்ல அடி கூடாது. டைனோசர் அடி தான். தியாகு இன்னும் நேடு இருக்காங்க வீசருக்கு. ஐயா எங்க போடுறாங்க? ஹெச்பி டவுன் தான். கரெக்டா போட்டீங்கன்னா 2 பேரும் காலி. போட்டிருக்கேன், அது கரெக்டா அங்கதான் விழுதான்னு தெரியல. அந்த பக்கம் ஓட்டையில் விழுந்து குதிக்கிறான் பாருங்க, அடிங்க. ஓட்டர வந்துருச்சு. ராப்டர் இருந்தா போய் ரீகால் பண்ணுங்க. என்ன ப்ரோ உள்ளதான் போட்டேன். நேடு நிறைய வேஸ்ட் ஆகுது. இல்ல உள்ளதான் போட்டேன். போட்டதெல்லாம் போதும். நீங்க போட்டதெல்லாம் போதும். இது அன்னை கார்த்தி ப்ரோ தான் ஸ்னைப் பண்ணிட்டு இருந்தாரு. கார்த்தி ப்ரோ என்ன கையில ஏட முடியுமா? அத கொண்டா படக்கூட கீழே போட்டாச்சு எல்லாத்தையும். பிரபு இது கார்த்தி ப்ரோ போட்டாரு. கார்த்தி ப்ரோ கையில ஏட முடியுமா? கொண்டா பின்னாடி அந்த பாட் அடிச்சு விடு ப்ரோ. அந்த பக்கம் போயிச்சா விட்டோம். இவனுங்க என்ன ஒண்ணு ப்ரோ, இதுல மேல உச்சியில இறங்கி இருப்பானுங்க பாருங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. கேமரா பார்த்து சேஃப். குதிப்பா பாருங்க அவன். கையில கொஞ்சம் வச்சிட்டே விடுங்க. இப்ப எப்படி வந்தா பாத்தீங்களா இது வலிக்கு. போய் ரீகால் பண்ணுங்க ப்ரோ. மேடி இருங்க முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். மேடி டாப்ல 2 பேர் இருக்காங்க. ரீகால் மொத்தமா ஏறல விடுங்க. பேக் அடிங்க ப்ரோ. செத்துறதா சும்மா போட்டுருக்கீங்களா? பேக் அடிச்சு போங்க, பேக் அடிச்சு போங்க. பேக் இங்க என் லைவ் பாருங்க மேடி. இங்க தான் மேடி உங்களுக்காக முதல்ல உயிர் விட்டேன். கரெக்டான இல்ல நீ தான் மேடி. இப்ப கரெக்டா வெடிக்கணும். வாடி வாங்கிட்டான். யாரோ பறந்து ஊத்த இறங்குறான். வாங்க தியாகு அப்படியே ஓட முடியுமா பாப்போம். ரீகால் மேடி அவன் எடுத்துட்டு போயிட்டான் மேடி. அவன் பறவே இங்க ரீகால் இருக்கு. மேப்ல காட்ட மாட்டேங்குது மேடி. ரீகால் போனா செத்துரும். ரீகால் போனா செத்துரும். ரெடியா உட்காந்துக்காடு ரீகால்ல. மேடி ரீகால்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மேடி. ராய்போ நீங்க இங்க இருங்க, நான் போறேன். இருக்க செத்தா ஒண்ணா சாவணும். இதெல்லாம் இல்ல அப்படி வேணாம் ப்ரோ. வேற ரீகாலே இல்லையா? வேற ரீகால் போங்க ப்ரோ. மேடி போய் செத்துருவோம் மேடி. பயப்படுறீங்களா? மரணத்தை பார்த்து பயமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இதே சொல்லுவேன். மேடி தைரியமா போ. இப்ப பாருங்க இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு மேடி அவங்க அங்க போயிட்டானுங்க மேடி. ப்ரொமோஷன் மேட்சா? ஆமா ப்ரோ. இப்பதான் கடைசியா சொல்றீங்க ப்ரொமோஷன் மேட்ச்னு. 65 பிளேயர் இருக்காங்க ப்ரொமோஷன் மேட்ச். இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா மேடி? போதுமா மேடி முடிஞ்சதா? போடுங்க. I'm recalling a அவன் teammate. ஒருத்தன் தான் மேடி. நாக்கான கையில ஊத்துறீங்க மேடி. Thanks. அவன் டீம் 2 பேர் வரானுங்க ப்ரோ. போறானுங்களா? போறானுங்க. ஒருத்தன் போறான். ஃபைட் இவ்வளவு வெரி ஃபைட் எடுத்துக்கு அங்க ஒரு டிஆர்எக்ஸ் எடுத்து அவன் பாடா போயிட்டு இருந்தாங்க. ஈவென்ட்க்கு போனா ராப்டர் நல்லா வேகமா ஓடும். வரானுங்க மேடி. டிஎக்ஸ் அது என்ன இதுல வரான்? பின்னாடி பாருங்க.
சைக்கிள்ல வரான் ப்ரோ. அச்சா ஓடிட்டான். ஓ பின்னாடி பறவையில இறங்குறான் ப்ரோ. பின்னாடி மாடி பின்னாடி மாடி. பாத்துட்டேன். ராய் ப்ரோ கீழ வாங்க நம்ம முடிச்சிடலாம். பீக்கு கேரளா பாலிசா போறான். அந்த பக்கம் வாங்க. பொண்ணு மாடி அவங்கள அடிச்சிட்டீங்களா? மொத்தம் நடிச்சிட்டான். 2 பேர் வந்தானுங்களே. அடி ரூட்டே இல்ல மாடி. ஏன் எடுத்து வைக்கணும் புரோட்டா. ஐயோமே இல்ல. சைக்கிள்ல வந்து வாங்க போடா. போலாம் T-Rex-க்கே போயிட்டு லூட்ட போடலாம். 5M 6x இருக்கு 5M இருக்கு. சொன்னாங்க 6x எங்க இருக்கு? இந்த பெட்டி 5 புல்லட் கம்மியா இருக்குன்னு சொல்லாதீங்க, கம்மியா தான் இருக்கு ப்ரோ. 4 புல்லட் இருக்கு ப்ரோ. அதை வச்சு என்ன பண்றது ப்ரோ? ஏன் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு 30 19 வாங்க மாடி வண்டிக்கு இறங்க மாடி. அந்த சைக்கிள் இருக்கா? இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க வேடு. முன்னாடி இல்ல பின்னாடி பறவை இருந்தது ப்ரோ. பறவை இருந்தது. ஒருத்தன் காத்துட்டு பாந்து உண்டு. சைக்கிள்ல வந்தாரம் போ. ஏங்க அவன் பெருசு தூக்கிட்டான்னு நினைக்கிறேங்க பாருங்க. இல்ல தியா பறந்தான் போயிட்டு. லூட்ட போடலாம் ப்ரோ நம்ம ராய் ப்ரோ கொஞ்சம். இதெல்லாம் குடியில உடைச்சிங்கன்னு லூட் கிடைக்கும் யாரு ப்ரோ? வந்துட்டானு. மேடி வாங்க ஒரு ஃபுல் டீம் வருது. வர அது எதுல வரானுங்க பாருங்க. அந்த T-Rex இந்த குடிலுக்குள்ள வந்திருக்கு ப்ரோ. ஆமா ஆமா திருப்பி மிதிச்சானோனா செத்து போயிடுங்க. மிதிச்சா சாக மாட்டோம் ப்ரோ. வண்டி தான் மாட்டிட்டான்ல அத. அது யானை தான் மிதிச்சா இது சாக மாட்டோம். T-Rex செத்து போயிருக்கு. இல்ல ஒருத்த மேலே ஏறி ஓட்டுனே. இதுமே இல்ல மெல்ச்சா சாக மாட்டோம். வண்டி தான் வெடிக்கும். யார் இதாட்ட மூலையில இது இருக்கு இது மாதிரி இருக்கு. ஐயா நானே பரப்பலாம் சுத்திட்டு இருக்கிறேன். MG3 எடுத்து வச்சா ராய் ப்ரோ. ஆத்து முடிச்சு விடுங்க. சொல்லிட்டீங்க மேடி முடிச்சு விட சொல்லி. சொல்லலாம். இல்ல மேடி கடைசியாவே சொல்றது. யாரோ ப்ரமோஷன் மேட்ச் ப்ரோ. 6x இங்க இருக்கு. M4 5M இந்த மாதிரி ஏதா இருந்தா சொல்லலாம். மேடி M4 இந்த பக்கம் இருக்கு. அது அங்க இருக்கு 34 மீட்டர்ல. லொகேஷன் பாத்து. மார்க் வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே ப்ரோ. நேடு. வெளிய கிடக்கா. அதான் உள்ளே வெளிய வந்துறல. போயிட்டானுங்களா அவனுங்க? ஓகே எனக்கு ஓகே எல்லாம் கிடைச்சி விட்டது. எனக்கு ஒரு நேட் இருக்கு எடுக்கிறீங்களா? எடுத்துட்டேன். வந்த பாக்கிங்க. ப்ரோ வந்த பாக்கிங்க. ப்ரோ கிராஷ் ஆயிடுச்சு ஐயோ. ப்ரோ. வேணான பிறகு சும்மா இருக்கும். ப்ரமோஷன் மேட்ச் கிராஷ் ஆகுதுங்கறீங்க. என்ன ரைட் ப்ரோ வண்டி எடுக்க போலாமா? இங்கே இருக்கீங்களா ரைட் ப்ரோ? நான் போய் வண்டி எடுத்துட்டா. போயிட்டு வாங்க. மாட்டி இது வந்து அடிச்சதுனா. மேடி சாவுட்டலாம் கேக்குறா. அது T-Rex இந்த பக்கம் தான் போச்சு. ரிட்டர்ன் நான் வரப்ப T-Rex-ஓட வருவாங்க. அங்க பாருங்க சொன்ன மாதிரி அங்கதான் இருக்கானுங்க ப்ரோ. கூட்டு வந்து விட்டுருங்க மேடி என்ன பாப்போம். இல்ல நான் போவே இல்ல அந்த சைடு. நான் அப்படியே திரும்பிட்டேன்.
ஜானுக்கு ரேங்க் ப்ரொமோஷன் மேட்ச் முடிச்சு கொடுத்து காங்கிற ஹெல்ப் பண்ணா கேமுக்கு கூப்பிட்டா ஆளை காணோம். பத்தாவதுக்கு ஒரு நாள் பேன் வேற வாங்கிக்குது. போயாச்சா இப்படி? இல்ல bro, இப்படியா இருந்தா போகாது bro. ஒரு நிமிஷம். எப்ப கூப்பிட்டது கேமுக்கு ஆளை காணோம். அது ஆபீஸ்ல இருக்குதுங்க ஜானு. இல்ல மேடி நீங்க வேற 8 மணிக்கு போன் பண்ணி கேமுக்கு இல்ல வாங்க. மேடி தெரியாததா ஜான பத்தி? ஏன் ப்ரோ? நேத்து சொன்னுச்சு ப்ரோ ஜானு. ராய் ப்ரோ இங்க வண்டியே இல்ல. வாங்க. கையில நேத்து கத்தி எங்க வச்சு என்ன சொல்லிருக்க? பண்ணி வந்தீங்க? நகத்தை வெட்டிட்டீங்களா? ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஃபிளாக் அடிச்சிருக்கானுங்க. சிங்கார கண்ணுக்கு மை வாண்டுவா நம்பலாம். ஏன் எப்படிதான் பெட்ரோல் மூஞ்சி பக்கி அதான் ஜாஸ்தி ஆகுன்னு எடுத்துட்டு வந்தெல்லாம் பாக்குறேன் ஒண்ணா கூட காணும். ஒரே ஒரு பைக் தான் நம்ம கிடக்கு. பைக்ல பாரு மேடி உள்ள வந்துட்டீங்களா? வந்துட்டோம் வர bro. வராம வந்துட்டீங்களா? இல்ல வராத உங்களை தாண்டி ஓடியாந்த. இல்ல ப்ரோ இருங்க ப்ரோ. இப்பதான் ரீஜாயின் மேட்ச். என் லைவ் பாருங்க, இங்க ஒரு செட் இருக்கும்ல, செட் ஓபன் பண்றாங்க. யாரோ ஒரு ஹெச்பி டவுன் ஒரு ஹெச்பி டவுன். வந்துட்டு நம்ம காத்தடிச்சா விழுந்துருவோம் போல. அது அடி வாங்கி 200 மீட்டர் தூரத்துல இருக்கீங்க. பாட் வந்து அடிச்சாதான் என்ன பண்ணுவீங்க? இந்நேரம் உங்க பக்கத்துல தான் இருந்தேன். இங்க ஆள் இருக்காங்க, வாங்க தேவை. அதெல்லாம் எதுவும் கிடைக்காது, வாங்க ஃபைட் இருக்கும். வந்துட்டேன், ஒரு வண்டி இல்ல. ஏதாவது பார்த்து மேடி பிடிச்சி ப்ரோ நான் ஒரு ஸ்கூட்டி ஏட்டு வந்தனே ப்ரோ. அவனா ரியாவா? சரியா ஒன்று சரியான அடி வாங்கிச்சு தப்பிச்சு தப்பிச்சா போடச்சான் ஓடி. என்னன்னு பார்த்து மேடி ஒன்று லேசா முடிச்சு விடுங்க. என்ன உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? விட மாட்டேங்குது. ஐயோ இது மாத்திடுச்சு. ஒக்கா மக்கா ஐயோ இல்ல ராய்ட் ப்ரோ, இங்க மவுஸ் போய் உள்ள லாக் ஆயிடுச்சு. இது வருது ராய்ட் உள்ள வந்து பறவைதான் பறவையாது. அது ஒரு தூக்கிட்டு வருது. காட்டு இல்ல அச்சீமரை தூக்கிட்டு வரலாம். இன்னொருத்தங்க தூக்கிட்டு வந்த கீழே அடக்காம இங்க ரெண்டு பெரிய மரத்துல நீங்களே முடிச்சிட்டீங்க போல. ஒருத்தருக்கானா ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கு. நான் டீம்ல ஒருத்தனா உயிரோட இருக்கணும். எதுக்கு ரஷ் பண்றானுங்க இந்த தூக்கிட்டு வந்துட்டு? ஒரு ஜாலியை பண்ணி போனோம் மாட்டிட்டு. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. எப்படி ப்ரோ பறக்கிறது? பேசா மௌசாமி ஆட்டுங்க தெரியும். அடி வரைக்கும் டான்ஸ் கிராப் பண்ணதுக்கு பாத்தீங்களா? நம்ம ஆளை யாராவது தூக்கிட்டு போலாம். அதுதான் நம்மளால கீழே வந்துருவா. மேல்மாடி தூக்குங்க. ஆனா கரெக்டா காட்டல அவங்க வந்து. நம்ம கீ வச்சு கிராப் மாடி எங்க? காட்டும். கிராப் பிரஸ் பண்ணுங்க ப்ரோ, ரவுண்டா ஒரு இடத்துல காட்டும். ஓ அப்படியா? அந்த இடத்துல மேல்மாடி வந்து நிக்க எடுங்க மேடி பாக்கிய ஏறுங்க. பக்கி எடுக்கறேன்னா எடுக்கணும். நான் நீங்க எடுக்கிறீங்களா இல்லைன்னு கிட்ட வந்து பார்த்தா அது வெடிச்சு போச்சு. கிட்ட வந்து பாத்தீங்களா? ஏறி இது டீரெக்ஸ்ல இருக்கவங்கள இன்னும் ஒரு 6 பேர் தான் எத்தனாவது ப்ரொமோஷனு? செகண்ட் தானே? 5 ஸ்டார் தானே?
நான் மேடி ஆள் வந்தாச்சு, மேடி ஆள் வந்தாச்சு. மொத்ததெல்லாம் உங்களுக்கு எப்போ முடிஞ்சு 5 பேர் வந்தாச்சு, மேடிக்கு ஆள் வந்தாச்சு. லெஃப்ட்ல பிவாய் ஓடிட்டு இருக்கான். ஈவாயா நோண்டிட்டு இருக்கேன். ரைட்ல விடுங்க. ஏன் லெஃப்ட் நீங்க வேற என்னமோ மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்குது. லெஃப்ட் ரைட்டு அவுட் ஆஃப் ஜோன் போறோம். கட் பண்ண தெரியாதா? நான் எல்லாரும் கிளீனா இது பண்ணிட்டு லெஜிட்டா வர்றதுக்கு ஐடி வச்சா என்ன இன்னும் 2 நிமிஷம் இருக்கு ப்ரோ. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா லெஜிட் தான். உங்க டீம்ல ஒரு 4வது மெம்பர் எப்படி கூட்டிட்டு போனா போய்ங்களோ அத மாதிரி போக வேண்டியது. ஆட்டம் மேட்சிங்ல மாதிரி. ரைட். ஒன்று காணும். என்ன ஒருத்தர் தூங்க வச்சிருக்கீங்க கீழ? டீரக்ஸ் எடுத்து தான் போயிட்டு இருக்கோம். இதோ ஆட்டோ மேட்சிங் ஆன் பண்ணிட்டோம்னு நினைச்சு விளையாடிக்க வேண்டியது நம்ம சொல்லிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போயிருங்க. பள்ளிக்கூடத்துல போடுங்க. எப்படி இருந்தாலும் நீங்க ஏதோ ஒண்ணுல சொல்லிட்டு தான் ப்ரோ வருவீங்க. அது எங்களுக்கு தெரியும். இல்ல நான் இனி கம்ப்ளீட் லெஜிட். இங்க ஒரு மேட்ச் மேட்ச் 1 கிலோ 2 கிலோ போட்டா கூட பரவாயில்லை. அதுக்கு இதெல்லாம் நீங்க யார் 400 சுனாமி. ரூபாய் வாங்கி விளையாடலாம் ப்ரோ. இதை விடலாம். எஸ்கேடிஆர் 400 ரூபாய் வாங்கி சும்மா மேல்மாடி இதுல போட்டு விளையாடியே பேன் தான். எஸ்கே விளையாடியே 1 எஸ்பி போட்டே பேன் தான். இல்ல நம்பர் மாதிரியா இருக்கு. அடிக்கிறது கொஞ்சமாவது கரெக்டா அடிக்கணும் ப்ரோ. எஸ்கே போடு 10 இயர் ஆச்சு. நான் அடிக்கிறேன். ஏ ப்ரோ 400 500 மீட்டர் தூரத்துல இருக்கறவனா அடிக்கணுமா? கார்த்தி ப்ரோ அடிக்கிறாரு. அவரு நீங்களும் ஒண்ணா? செத்தறாருங்க. அவ்வளவு அடிச்சாலும் கடைசியில சிடி போடுறாரா? இல்ல நீங்க தியாகு ப்ரோ அதான் கரெக்டா கொஞ்சம் அடிச்சு போடுவாங்க. வாங்க மேடி போவோம். தியாகு பெட்டி ஆயிடும் உங்களுக்கு. மாப்பிள்ள பாத்து ப்ரோ இந்த பறவை இப்ப செத்து போயிரும். தியாகு ப்ரோ என்ன ப்ரோ அடே கிட்ட வந்து அவனோட கத்தலான்னு வச்ச. அதெல்லாம் ஒண்ணு சாட்டு கீழே போய் மேல வரேன். அது ஒரே மீதி செத்து போகும் பாருங்க. தியாகுவா ஒரே மீதில செத்து போகும் பாருங்க. மல்லாந்து கிடக்குது. கீழே பகவை பாத்தீங்களா பின்னாடி நகையோட தனியா கிடக்குது. பையன் எடுத்துட்டு போயிடலாம். முன்னாடி போகலாம். ஸ்டார்டிங்ல இருந்து புல்லட்டு என்ன முன்னாடி வாங்க அவனை அடிச்செடுக்கலாம். நம்ம ஈஸியா தூக்கிடுவாங்க ப்ரோ. ஈஸியா தூக்கிடுவாங்க ப்ரோ. ஃபியூல் இல்ல. நம்ம இறங்கிக்குவோம். ஆமா அடி விழுந்துருச்சு ப்ரோ அவனுக்கு. என்ன பண்றாரு? லைவும் பார்க்கல. என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு பக்கம் யாராவது நமக்கு அப்படியே ரைட் ஏறிதா போறோம். நாக்குங்க அடிக்கலாம். அவனுங்களும் ஏறானுங்க ப்ரோ. பார்த்து லெஃப்ட்ல ஏறான்.
எங்க அடி பின்னாடி 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 மாடி அவனை அடிச்சா அவனு மாடி நீங்க சரியா இருந்திருக்கலாமே. பின்னாடி இருந்து அடிப்பாங்க நம்ம முன்னாடி வந்தேன் மேடி மேடி இங்க வாங்க மேடி. அட என்ன என்ன ஸ்மோக் போடுங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி. மேடிக்கு நான் இருக்கிறது தெரியல. தெரியுதுங்க சுத்தி வரேன்ல. ஆனா பின்னாடி இருந்தானுங்க ப்ரோ நான் பார்க்கும்போது வியூல அந்த பக்கம் ஃபைட் எடுத்துட்டு இருக்கானே. இவன் பாத்தீங்களா? அப்பா ஒரு கிராஷ் எடுத்துட்டு போனான்ல அவன்தான் அது. அவன் தான் நான் பார்த்தேன் இங்க வரமாட்டான்னு நினைச்சேன் தெரியல ஃபர்ஸ்ட் அவனை வெளுத்து விட்டுருக்கணும் எப்படி வந்தா மதியம் சுத்தி ப்ரொமோஷன் வச்சு சரி இந்த பக்கம் சேஃபா இருக்கமே எப்படி தேவை பாத்தீங்களா ப்ரோ செத்த போறே அங்க பட்டி அவன் பட்டி லூட் எடுக்க போறாரு அவன் தான் சாவலியா அவன் கண்டுபிடிச்சு அப்புறம் கேம் எத்தனை CPU எல்லாம் விற்கணும் என்ன ப்ரியாரிட்டி பண்ணலாம் கண்டுபிடிச்சு டெம்பரேச்சர் குறைச்சிட்டேன் FPS ஸ்டேபிள் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு வந்து இங்க ரெண்டு பேரு நானும் போகும்போது வச்சிருக்கேன் இந்த மாதிரி இல்ல யூஏல நீ 5 பேர் தான் இவரு எங்க சோனகுடி ஓட்டு இப்படி லாக் ஆயிட்டு இது கேருமா இல்ல வண்டி ஸ்விட்ச் லைட்டா மூவ் ஆகி வந்துட்டு மேடி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அடி 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 ஓகே ரைட் ப்ரௌஸ் பண்ணுமா எங்க இருக்கு கேம் இதுக்குள்ள தான் இருக்கு நினைக்கிறேன் இருக்கிற வண்டி பாத்துட்டேன் வா ஓபனா ஜோன் 1 மேடி முன்னாடி முடிஞ்சாருன்னு நினைக்கிறேன் ஜோன் வரலையும் முன்னாடி வண்டி இருக்கு மேடி ரைட்ல வண்டி இருக்கு ரைட் சரி போய்டா ஹெல்த் போடுங்க செத்து போயிருவீங்க செத்துறா Help! ஓகே மேடி வேணா ராய் ப்ரோவே முடிஞ்சு வரும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டாங்க அவங்க கரெக்ட்டா ஜோன் ரியல் டைம் இல்லம்மா கரெக்டா போய் நின்னுட்டானு ரியல் டைம் அவங்க பிளானிங் கரெக்டா பண்றானுங்க நாளைக்கு பிளானிங்ல போட்டு விட்டுறாங்க வண்டி விட்டுட்டோம் ப்ரோ வண்டி இல்ல ப்ரோ சரி அப்படியே காவியா வந்து இதுக்கு போட்டு போயிருங்க அப்புறம் கண்குறதுக்கு ஜானு விளையாண்ட ஜான் வரீங்களா 7 மணிக்கே கூப்பிட்டேன் ப்ரோ யாரும் வர மாட்டேன்ட்டாங்க 7 மணிக்கு கூப்பிட்டீங்க நான் இல்ல மேல் மாடி அது 9 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்து வராது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு 9 to 6 டைம் 50ல ஏன் மேல் மாடி இப்படியே கையில கிடைச்சீங்கன்னா உங்களை அந்த கக்கூசிங்கள பிடிச்சி அமைக்க பிடிச்சிருவோம் ரெடி கொடுக்கலாம் அப்படியே நிக்குது 50ல ரெடி ஆயிட்டு இருக்காரு நீங்க ஜான லீடர் மாத்தி விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அவருக்கு 2 வாட்டி க்ளோஸ் பட்டன் அமுக்கும் செஞ்சிட்டாரு அவர் கேம்ல ப்ரோ தேவ ப்ரோ இதுவும் பண்ணாதீங்க மற்ற ஃபியூஷன்ல போய் ஸ்டார்ட் கொடுங்க டைரக்டா ரீஸ்டார்ட் கேக்கும் இது எங்க வர மினி சாய் தலைமை கீழ ஃபியூஷன் இருக்கு பாருங்க ஃபியூஷன் இல்ல கீழ இல்ல F11 பிரஸ் பண்ணுங்க ஃபோன் பேசிட்டு வரேன் ஃபியூஷன் வாங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ விடும் லைட்ல ஓகே ஃபியூஷன் ஓபன் பண்ணுங்க லான்ச் கொடுத்து வெளிய வந்துறவா இல்ல ஜஸ்ட் லான்ச் கொடுங்க எஸ் கேக்கும் நோ கொடுத்துறவா எஸ் 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 அவ்வளவுதான் அது வாட்டே க்ளோஸ் பண்ணி அது வாட்டே ஓபன் சீட் எடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு ஸ்விஃப்ட் 4.5 லட்சத்துல நல்ல வண்டி எடுக்கலாம்ல டீசல்னா எடுங்க ப்ரோ வந்துச்சு கொஞ்சம் நீ விட்டுட்ட தெரியுமா அந்த ஒருத்தன் கூட இருக்காம தற்கூரி ஆமா கொஞ்சம் 2018 மாடல் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 4,30,000 வந்துச்சு டீசல் வண்டி தான் கொஞ்சம் இவன் என்ன தெரியுமா சொன்னா என் ஃப்ரெண்டு 1.30 ஓடிடுச்சுடா அப்படின்னா இத்தனைக்கு டாப் அண்டு டீசல் இன்ஜின் எல்லாம் 1.30 எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இல்ல எனக்கு என்னன்னா இவன் வண்டி வச்சிருக்கான் இவனை தெரியாம கூட்டு போயிட்டேன் நான் எடுக்கிறது